வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். இப்போ ரீசெண்டா நார்த்ல ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க மத்திய பிரதேஷ்ல. அந்த சம்பவத்தை கேட்ட பிறகு நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். அட பைத்தியங்களா! அட வேற எதனா வாயில அசிங்கமா வந்தது. உங்களுக்கு ஒருத்தர பிடிக்கலையா, டிவோர்ஸோ ஏதோ ஒண்ணு வாங்கிக்கிட்டு நிம்மதியா வேற வேற ஒருத்தரையாச்சும் பார்த்து போயிடலாம். இல்ல கம்முனு எதனா வேற வேலைய பார்த்துட்டு போயிடலாம்ல. அத விட்டுட்டு ஒரு நபர பிடிக்கலையானா, அவர் மேல சில வன்மங்களை கக்குறது, அதுக்கப்புறம் குண்டர்களை ஏவி அவங்கள கொலை பண்றது அப்படின்ட்டு சில பைத்தியங்க இப்படி சுத்திக்கிட்டு இருக்குங்க. அதுல ஒரு சம்பவம் தான் ரீசெண்டா பிரியங்கா அப்படிங்கிற ஒரு பொண்ணு சோ அவங்க கணவன் அவங்களுடைய கணவன் கருப்பா இருக்காரு, இவர் செட் ஆக மாட்டாரு, நான் வெள்ளையா சிவப்பா இருக்கேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி கேவலமான ஒரு புத்தியை வச்சு அவரை கள்ளக்காதலனை விட்டு ஏவி கொலை பண்ணியிருக்கான் இந்த பைத்தியகாரி. என்ன நடந்திருக்குன்றத ஒன் பை ஒன்னா உங்ககிட்ட சொல்லிடுறேன் அந்த டீட்டெயில்ஸ். அதாவது மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய தார் மாவட்டம் அப்படிங்கிற அந்த பகுதியில ஒரு தம்பதி வாழ்ந்துட்டு வராங்க. அதாவது யாருன்னு பார்க்கும்போது பிரியங்கா மற்றும் புரோகித் தேவகிருஷ்ணா. வயசு இவருக்கு 28 ஆகுது. ஸோ 2 பேருக்கும் கல்யாணமாகி சில சொற்ப நாட்கள் தான் ஆயிட்டு இருக்கு. இந்த நிலையில என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது கடந்த 7ஆம் தேதி பிரியங்கா ரொம்ப அலறல் சத்தத்தோட கூச்சல் எழுப்பியிருக்காங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அங்க போய் பார்த்திருக்காங்க. அவங்க வீட்டுல போய் பார்த்திருக்காங்க. பார்க்கும்போது இவர் சொன்ன பாத்தீங்களா, புரோகித் தேவகிருஷ்ணா அவர்கள் மூச்சு பேச்சு இல்லாம அவர் ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்காரு. ஸோ ஒரு கட்டத்துல அவர் மூச்சு பேச்சு இல்ல, அவருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்ட்டு அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய நபர் போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டாங்க. ஸோ போலீஸுக்கு தகவல் கொடுத்தோம்னா போலீஸ் அந்த இடத்துல விரைந்து வந்துட்டாங்க. அப்படி அந்த போலீஸ் கிட்ட அதாவது தேவகிருஷ்ணா அவர்களுடைய மனைவியான பிரியங்கா அவர்கள் சில குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. அதாவது எல்லா உருட்டுக்கள் பொய்க்கள் இவங்களே கொண்டுடுவாங்க, கடைசியா அதை மறைப்பதற்கு இவ்வளத்தையும் பொய்யா சொல்லியிருக்குங்க அந்த பொண்ணு. என்ன சொல்லியிருக்குன்னா, சார் இந்த மாதிரி வீட்டுல சடனா பல நபர்கள் வந்தாங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்கக்கூடிய நபர் சோ அவரு மேல தாக்குதலை பண்ணியிருக்காங்க. தாக்குதல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரியங்கா சொல்றாங்க இல்லையா, இந்த அம்மாவை கையெல்லாம் கட்டி போட்டு அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு 3 லட்சம் ரூபாய் காசை திருடி இருக்காங்களாம். அதுக்கப்புறம் நகைகள் திருடி இருக்காங்களாம். இந்த அம்மாவுடைய கையை கட்டி போட்டு வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் அலங்கோலமா கலைச்சு போட்டு நகை மற்றும் காசை திருடி போயிட்டாங்க சார் அப்படின்ட்டு இந்த பெண் விசாரணையின் போது போலீஸ் கிட்ட சொல்லியிருக்குங்க. அப்படியே அழுத மாதிரி, அதான் ஒரு நாடகத்தை நடத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி நாடகத்தை நடத்தி போலீஸ் கிட்ட இப்படி ஒரு பிரீஃபிங் கொடுத்துருக்காங்க. போலீஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தேவகிருஷ்ணா அவர்களுடைய உடம்ப போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியிருக்காங்க. ஏன்னா அவர் லிட்டரலி தாக்குனதுல இறந்து போயிட்டாரு அவரு. போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியிருக்காங்க. சோ அப்படி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பின பிறகு அவங்களுடைய விசாரணை முன்னெடுக்கும் போது அவங்களுடைய மனைவி கிட்ட பல கேள்விகளை கேட்கிறாங்க. ஏமா நீ இப்போ வீட்டை நல்லா பூட்டலையாமா அப்படின்னு சொல்லும்போது அங்க ஒரு முரணான பதில். வீட்டை சரியா போட்டவே இல்லை, கதவை சரியா போட்டவே இல்லை. அதே சமயத்துல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செல்போன் டவர்ஸ் எல்லாம் வச்சு சில நம்பர்ஸை ட்ராக் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ட்ராக் பண்ணும்போது தேவகிருஷ்ணா அவர்களுடைய மனைவியான பிரியங்கா மொபைல்ல ஒரு நம்பருக்கு ஃப்ரீக்வெண்டா போன் போயிட்டே இருந்திருக்கு. ஸோ போலீஸுக்கு டவுட் ரொம்ப தெளிவா வந்துருச்சு. ஓகே, இந்த சம்பவத்துல இந்த பெண்ணுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அவங்களுடைய விசாரணையை ரொம்ப தீவிரப்படுத்துறாங்க பிரியங்கா கிட்ட. ஸோ அந்த மாதிரி பிரியங்கா கிட்ட தொடர்ந்து சில கேள்விகளை கேட்கும்போது பல கேள்விகள் பல பல ஆன்சர் அவங்க முன்னுக்கு பின்னாக முரணாக அவங்க பதில் அளிக்கிறாங்க. கையை கட்டி போட்டிருக்காங்க. ஸோ அவங்க அந்த கையை கட்ட இவங்களே அவிழ்த்து விட்டுட்டு அலறி அடிச்சுட்டு ஐயோ என் புருஷனை கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கக்கூடிய காசு, இந்த நகை எல்லாத்தையும் இவங்க ஒரு இடத்துல பதுக்கி வச்சுட்டு அது அவங்க திருடிட்டு போயிட்டாங்க, வந்த கொள்ளையர்கள் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்ற எந்த தகவலும் கிடைச்சிருக்கு போலீஸ்க்கு. ஸோ போலீஸ்க்கு இவ்வாறு இந்த மாதிரி தகவல் கிடைக்கவே சும்மா விடுவாங்க? அவன் தான் இந்த நம்ம போலீஸ் ஸ்டேஷன் தூக்கிட்டு போயிட்டு அங்க வச்சு விசாரிக்கும் போதுதான் நிறைய திடுக்கிடும் தகவல்கள் கிடைக்குதுங்க. உண்மையாவே கேட்கும் போது மனசு கஷ்டமா இருக்கு. என்ன மாதிரியான ஒரு சமூகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த காலகட்டத்துல? ஏன் இந்த மாதிரியான ஒரு மனப்பாங்கு இருந்துகிட்டு இருக்கு? ஒரு அப்பாவி ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க, அவ்வளவு மனசு ஆதங்கமா இருக்கு. அதாவது இவங்களுக்கு திருமணம் ஆகியிருக்குங்க. திருமணம் ஆன பிறகு பிரியங்கா அப்படிங்கிற இந்த பெண் கூட தான் இந்த தேவகிருஷ்ணா, புரோகித் தேவகிருஷ்ணா அப்படிங்கிற இந்த நபர் திருமணம் பண்ணியிருக்காரு பிரியங்காவை. இவருக்கு வயசு 28 ஆகுது. ஸோ திருமணம் ஆனதுல இருந்து இந்த பிரியங்கா இவர் மேல சில குற்றச்சாட்டுகளை அடிக்கிருக்காங்க. இவர் பார்க்கறதற்கு கருப்பா இருக்காரு, இவர் கூட எப்படி நான் வெள்ளையா சிவப்பா இருக்கேன், நான் எப்படி இவர் கூட வாழறது அப்படின்ட்டு இந்த கேவலமான அசிங்கமான புத்தி இதுக்குள்ள அப்பயே ஏற்பட்டு இருக்கு. சோ அப்பயே வீட்டுல சண்டை. அதாவது தேவகிருஷ்ணா அவர்களுடைய அம்மா கிட்ட சண்டை வலிக்கிறது, நாங்க தனி கொடுத்துறோம் போயிடுறோம் அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட சண்டை வலிக்கிறது. ஒரு கட்டத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த அம்மா வேற ஒருத்தவங்க மேல அஃபைருக்கு போயிடுறாங்க அந்த பெண். சோ அஃபைருக்கு போயிட்டு அந்த பெண் தேவகிருஷ்ணா வீட்டுல இல்லாத போது இவங்க வீட்டுக்கு வெளியே போயிட்டு பல மணி நேரம் கழிச்சு வர்றது. இதெல்லாம் நோட் பண்ண அவங்க அம்மா தேவகிருஷ்ணா கிட்ட சொல்றாங்க. ஸோ திருப்பியும் பிரச்சனையாகுது. பிரச்சனையான பிறகு நான் சொன்ன மாதிரி தனி கொடுத்தனம் போயிட்டாங்க. தனி கொடுத்தனம் போன பிறகு இந்த பெண் அந்த கள்ளக்காதலனுடன் சோ அளவுக்கு மீறிய உறவுல இருந்திருக்காங்க. லாங் டைம் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்றது சோ இவருக்கு தேவகிருஷ்ணாக்கு நல்லாவே தெரிய வந்திருக்கு. தேவகிருஷ்ணா செம்மையா கடுப்பாகி சோ இந்த மேட்டருக்கு அவர் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு. நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற எதிர்ப்பை தெரிவிக்கவே ரீசெண்டா 7th அன்னைக்கு மனுஷன் கம்மன் கட்டில படுத்துட்டு இருக்கும்போது அவரை கூர்மையான ஆயுதத்துல தாக்கி சோ அதாவது அந்த பெண் பிரியங்கா அவர்களுடைய கள்ளக்காதலன் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துட்டு இல்லையா, அவனோட பேர் கமலேஷ். அவன் சில குண்டர்களை ஏவி ஆளுக்கு 1 லட்சம் சொல்லி
இப்போ பிரியங்கா அவர்களுடைய கணவனை கொன்னு ஸோ இவ்வளவு பெரிய ஒரு நாடகம் என்பது அரங்கேறி இருக்குங்க. இந்த இடத்துல வந்து எல்லாம் கேட்டு முடிக்கும்போது, ஏய் உங்களுக்கு ஒரு லஸ்ட் மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி கேவலமான ஒரு உறவு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, நீங்க வந்து அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு, இல்லப்பா எனக்கு செட் ஆக மாட்டேன், இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்றேன், எனக்கு உங்க கூட வாழ்றதுல எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு டைரக்டா சட்ட ரீதியாக சொல்லிட்டு நீ போயேன் யாரை கொண்டா போங்களேன். அதை விட்டு அப்பாவி உயிர்களை எடுக்கும்போது எவ்வளவு கோவம் வருது இந்த இடத்துல. அவரு என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்க? என்ன பண்ணிட்டாரு? திருமணம் பண்ணதுதான் அவருடைய தப்பு. வேற என்ன இருக்கு இதுல? சோ பாவம் இப்போ புரோகித் தேவகிருஷ்ணா அப்படிங்கிற அந்த மனுஷன் வந்து இறந்து போயிட்டாரு. சோ இதை வச்சு அவங்களுடைய அம்மா வந்து செமையா கோவப்பட்டு இது இவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை வந்து கிடைச்சாகணும், இவங்களை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுடைய அம்மா கண்ணீர் மல்க அழுதுகிட்டு இருக்காங்க. பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இந்த நியூஸ் எல்லாம் கேட்கும்போது உண்மையாவே ரொம்ப கொடூரம். இது போன்ற மோசமான இந்த ஜந்துக்களுக்கு, இந்த உயிரினங்களுக்கு வந்து சரியான ஒரு தண்டனை கொடுக்கணுன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு எங்கிருந்துங்க தைரியம் வருது? இது போன்ற நபர்களுக்கு கண்டிப்பா உச்சபட்ச தண்டனை தரணுன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. சோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.